இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கூடவே நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ நாம் சென்னை ட்ரேட் சென்டர் இருக்கின்ற நந்தம்பாக்கத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கி பயணிக்க போகிறோம். நாம் இப்போ போகிற இந்த மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் ஏராளமான ஐடி கம்பெனிகள் இப்போ வந்துடுச்சு. அதனால் எந்த நேரமும் ஒரே போக்குவரத்து டிராஃபிக்காகவே இருக்கும். கூடவே மெட்ரோ ட்ரெயின் வேலைகள் நடக்கிறதால எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். இங்கே லெஃப்டில் இடது பக்கம் இருக்கிறது தான் சென்னை ட்ரேட் சென்டர். கிண்டி கத்திபராவிலிருந்து இந்த சாலை வழியாக தான் போரூர், குன்றத்தூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், வேலூர், ஆரணி, சித்தூர், பெங்களூர், திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி போன்ற பல இடங்களுக்கு செல்ல முடியும். பல பகுதிகளுக்கு போகிற முக்கிய சாலையாக இருக்கிறதால இந்த சாலை எப்பவும் போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கும். இங்கிருந்து லெஃப்டில் இடது பக்கமாக போகிற சாலையில் மணப்பாக்கம், கிழகம்பாக்கம், முகலிவாக்கம் பகுதிகளுக்கு செல்லலாம். நேராக போனால் பூந்தமல்லி, போரூர் பகுதிகளுக்கு செல்லலாம். ஏற்கனவே டிராஃபிக் ஜாமில் இருக்கும். கூடவே மழையை வந்துடுச்சா, இனி அவ்வளோதான். இப்போ நாம் மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கின்ற அடையாறு ஆற்று பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஐடி கம்பெனிங்க இருக்கிற ஏரியா என்றதால் ஏராளமான கால் டாக்ஸி கார்களை இங்கே நம்ம பார்க்க முடியும். இங்கிருந்து இடது பக்கமாக லெஃப்டில் இருக்கிற சாலை மூலமாக மணப்பாக்கம், கிழகம்பாக்கம், முகலிவாக்கம் பகுதிகளுக்கும், வலது பக்கம் இருக்கிற சாலை மூலமாக ராமாபுரம், நெசப்பாக்கம் பகுதிகளுக்கும் நேராக சென்றால் போரூர், பூந்தமல்லி, குன்றத்தூர் பகுதிகளை அடையலாம். வலதுபுற சாலையின் இடதுபுற மூலையில்தான் முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களின் ராமாவரம் தோட்டம் இருக்கின்றது. சாலையின் இருபுறமும் பல ஐடி கம்பெனிகள் இருப்பதை காணலாம். போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் இந்த இடம் டிஎல்எஃப் ஐடி வளாகமாகும். இந்த வளாகத்தில் பல முன்னணி நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த இடம் எப்போதும் போக்குவரத்து நெரிசலை மிகுந்து காணப்படுவதற்கு இந்த வளாகமும் ஒரு காரணமாகும். இந்த மழையில் போக்குவரத்து நெரிசலில் வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இந்த நேரத்தில் நடுவே இந்த டூ வீலர்களும் புகுந்து ஒரே அட்டகாசம் போங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நினச்சி பார்க்கணும். வாகனத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு மழை பெஞ்சாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த டூ வீலரில் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை நினச்சி கொஞ்சம் நம்ம ஆறுதல் அடைய வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு இந்த சாலையை பற்றி தெரிந்திருக்கலாம். ஆனால் தெரியாதவர்களுக்கு இது உதவும் என்று இந்த பதிவை வெளியிடுகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும், ஷேர் செய்தும், லைக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மேலும் பதிவுகளை வெளியிட உதவும். மழையும் நிற்கல, டிராஃபிக்கும் கிளியர் ஆகலை. இது இன்றைக்கி மட்டும்தான் நினைக்காதீங்க. இந்த ரூட்டில் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாக வீடு போய் சேர்ந்தால் அது நமக்கான அதிர்ஷ்டம்தான். இந்த இடதுபுற சாலையின் மூலமாக முகலிவாக்கம், மதுராந்தகபுரம் பகுதிகளுக்கு செல்லலாம். இந்த மெட்ரோ லைன் ஆனது மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் செல்லும் பாதையாகும். இந்த சாலையின் வலதுபுறம் முழுவதும் ஐடி கம்பெனிகள் பல இருக்கின்றன.
நாம் இப்போது போரூர் சரவணா ஸ்டோர் பகுதியில் இருக்கின்றோம். இங்கிருந்து இடதுபுற சர்வீஸ் சாலையில் சென்று இடதுபுறமாக சென்றால் கோவூர், குன்றத்தூர், அனகாபுத்தூர், பம்மல், பல்லாவரம், திருநீர்மலை பகுதிகளையும், வலதுபுறமாக சென்றால் வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் பகுதிகளையும், பாலத்தின் மேல் ஏறி நேராகச் சென்றால் காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர், திருவள்ளூர் பகுதிகளையும் அடையலாம். நாம் இப்போது போரூர் பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். வலதுபுறமாக செல்லும் சாலையில் சென்றால் வானகரம் டோல்கேட், மதுரவாயல், அம்பத்தூர், புழல், ரெடில்ஸ் பகுதிகளை அடையலாம். நாம் இப்போது ஸ்ரீ ராமச்சந்திரா கல்லூரி மற்றும் மருத்துவமனை பகுதியில் இருக்கின்றோம். நாம் இப்போது ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம் பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது இருப்பது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியாகும். நாம் இப்போது இருப்பது கொமலஞ்சாவடி மெட்ரோ ரயில் நிலைய பகுதியாகும். நாம் இங்கிருந்து வலதுபுறமாக செல்லும் சாலையில் சென்றால் பொந்தமலை பைபாஸ் சாலையையும், மதுரவாயல், கோயம்பேடு, சென்னை சென்ட்ரல் சாலையையும் அடையலாம். இங்கிருந்து இடதுபுறமாக செல்லும் சாலையின் மூலம் மாங்காடு, குன்றத்தூர், பல்லாவரம், தாம்பரம் பகுதிகளை அடையலாம். இங்கிருந்து வலதுபுறமாக செல்லும் சாலையின் மூலம் ஆவடி, பட்டாபிராம், அம்பத்தூர், பாடி பகுதிகளை அடையலாம்.
நாம் இப்போது கரையாஞ்சாவடி மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் இருக்கின்றோம். நாம் இப்போது இருப்பது பூந்தமல்லி ஜிஹெச் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியாகும். நாம் இறுதியாக பூந்தமல்லி பேருந்து நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியை அடைந்து பயணத்தை நிறைவு செய்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.